இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரும் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த நல்ல நாளை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இன்று நாம் தியானிக்கக்கூடிய வேத பாடம் லூக்கா 1:30. தேவதூதன் அவனை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்று தேவன் சொல்கிறார். ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, பயத்தினால் அல்ல, கிருபையை தேவன் தருகிறார். இன்று மனிதர்கள் பயத்தினால் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்கால பயம், வேலையை குறித்த பயம், வியாதிகளை குறித்த பயம், வாழ்க்கை பயணத்தை குறித்த பயம் என்று அநேகருக்கு அநேக விதமான பயத்தோடு உலகத்திலே வாழ்கிறார்கள். தேவன் உங்களை குறித்து உங்களுக்காக தேவன் ஒரு வார்த்தையை சொல்கிறார். பயப்படாதே, நீ கிருபை பெற்றாய். இந்த உலகத்தில் யாரும் சொல்ல முடியாத வார்த்தை, பயப்படாதே. எதை குறித்தும் மனிதர்கள் ஒரு பயத்தை நமக்கு விதைப்பார்கள். இந்த உலகம் நமக்கு ஒரு பயத்தை விதைக்கும். ஆனால் தேவன் இந்த கால வேளையிலே உங்களுக்கு சொல்கிறார், பயப்படாதீர்கள். எதிர்காலத்தை குறித்தோ, உங்கள் வேலைகளை குறித்தோ, உங்களுக்கு பிரச்சனைகளை குறித்தோ பயப்படாதீர்கள். தேவன் ஒரு கிருபையை தருகிற தேவனாயிருக்கிறார். நாம் உலகில் அநேகர் மன அழுத்தத்தினால், தற்கொலை எண்ணங்களினால், நம்பிக்கையின்மையினால் வாழ்ந்து வருகிறோம். ஆனால் தேவன் இன்று சொல்கிறார், பயப்படாதே, நீ கிருபை பெற்றாய் என்று. இயேசுவின் வார்த்தையானது யோவான் 14:1 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் இருதயம் இந்த காலை வேளையிலே கலங்காது இருப்பதாக. நீங்கள் பயத்தோடு இல்லாதபடி தேவனுடைய கிருபையோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து அநேக நன்மைகளை தேவன் இந்த காலை வேளையிலே தர வல்லவராயிருக்கிறார். பயப்படாதிருங்கள், தேவன் உங்களை கைவிடாதபடி காக்க வல்லவராயிருக்கிறார். உங்கள் நிலையானது சிறிய எண்ணங்கள் இருந்தாலும் தேவனுடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்ய வல்லவராயிருக்கிறார். கிருபை பெற்ற வாழ்க்கை தன் உலகத்திற்கு நம்பிக்கையுள்ள வாழ்க்கையாய் தேவன் மாற்ற வல்லவராயிருக்கிறார். தேவன் சாதாரண மனிதர்களை விசேஷமான மனிதர்களாய் மாற்ற தேவன் வல்லவராயிருக்கிறார். இன்று சமுதாயம் சொல்கிறது, படிப்பு, வேலை, பணம், பெயர் வேண்டும். ஆனால் தேவன் சொல்கிறார், கிருபை இருந்தால் போதும் என்று. தாவீது உலகத்திலே வாழும்பொழுது குடும்பம் புறக்கணித்தது, அவனுடைய காரியங்கள் சிறுமியாயிருந்தது. ஆனால் தேவன் அவனை ஒரு ராஜாவாக உயர்த்தினார். நோவா கிருபை பெற்றான். ஆதியாகமம் 6:8 120 வருடங்கள் அந்த பேழையை கட்டும்பொழுது அநேக மனிதர்கள் அவனை இகழ்ந்தார்கள், நகைத்தார்கள். ஆனால் தேவனிடத்தில் அவன் கிருபை பெற்றதனால் உலகத்தோடு அல்ல, தேவனோடு நடப்பேன் என்று தேவனுடைய காரியங்களை அவன் செய்து வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ்ந்தான். மரியாளுக்கு கிடைத்த கிருபையானது வசதி அல்ல, சுகம் அல்ல, ஆனால் சிலுவையின் பாதை. உலகமானது பயப்பட சொல்கிறது. தேவன் கிருபையான வாழ்க்கை வாழ சொல்கிறார். 2 தீமோத்தேயு 1:7 இவ்விதமாய் சொல்கிறது, தேவன் நமக்கு கொடுத்தது பயத்தின் ஆவி அல்ல, வல்லமையும் அன்பும் தெளிவான புத்தியும் உடைய ஆவியை தேவன் இந்த கால வேளையிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆம் என் அன்பு சகோதரி சகோதரிகளே, உலகில் பயத்தோடு நாம் வாழ்ந்து இருந்தால் இந்த காலை வேளையில் அவ்விதமான பயங்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு அகன்று போட, தேவனுடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ள, உங்கள் குடும்பத்தை சூழ்ந்து கொள்ள, நீங்கள் செய்கிற காரியங்களை சூழ்ந்து கொள்ள, உங்கள் வேலைகளிலும் நீங்கள் எதிர்நோக்கி இருக்கிற இந்த வருடத்தில் நீங்கள் எதிர்நோக்கி இருக்கிற காரியங்களிலே தேவனுடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ள, தேவன் இவ்விதமான கிருபைகளை தந்து உங்களை மேலும் மேலும் உயர்த்தி இந்த நல்ல நாளை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.